நீட் எக்ஸாம் எழுத போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், பாய்ஸோட ட்ரெஸ் கோட் என்ன, கேர்ள்ஸோட ட்ரெஸ் கோட் என்ன, எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கட்டாயம் எடுத்துகிட்டே போகக்கூடாது, பேண்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பர்சன் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாருங்க. அந்த கேள்வி என்னென்னா, சார் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறீங்களே, அந்த ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலாக இருக்கணுமா அல்லது ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் யாராவது நீட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நீட் எக்ஸாமுக்கு நீங்க போறதாக இருந்தா ஐடி ப்ரூஃப் கட்டாயம் எடுத்துட்டு போகணும். இந்த ஐடி ப்ரூஃப் கட்டாயம் ஒரிஜினல் காப்பியாக தான் இருக்கணும். ஜெராக்ஸ் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. முதல்ல என்னென்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லிடுறேன். நீங்க இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போகலாம் அல்லது ஆதார் கார்டு எடுத்துட்டு போகலாம், ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போகலாம். ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது பெரும்பாலும் மாணவர்கள்கிட்ட இருக்காது. ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும் அல்லது ஆதார் கார்டு கட்டாயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த ஆதார் கார்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அப்டேட்டட் ஆதார் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பாஸ்போர்ட்டும் அதே மாதிரி தான், அதில் எந்த மிஸ்டேக்ஸும் பெரும்பாலும் இருக்காது. அந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுடைய ஒரிஜினல் காப்பியை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. ஃபோட்டோ காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. சார் என்னுடைய ஆதாரோட ஒரிஜினல் காப்பியெல்லாம் காணாமல் போயிடுச்சு, எனக்கு அது வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் இ ஆதார் டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அல்லது பிவிசி கார்டு போட முடிஞ்சுன்னா பிவிசி கார்டு போட்டு வச்சுக்கோங்க. அந்த காப்பியை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.